பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் ஜீவனுள்ள வார்த்தை 18ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம். அவர் நடந்து போகையில் அநேக திரளான ஜனங்க தன்னுடைய குழந்தைகள் இயேசுவை தொடுகிறதுக்காக கொண்டு போகிற சமயத்தில் சீஷர்கள் அந்த குழந்தைகளை தடுக்கிறார்கள். அதை பார்த்து கொண்டிருந்த இயேசு சொல்லுகிற பரம இரகசியங்களை கேளுங்க. இயேசுவோ அவர்களை கொண்டு வரும்படி கட்டளை இட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாயிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய சுபாவங்களை, குணங்களை பிள்ளைகளைப் போல மாற்றப்பட வேண்டுமா? காரணம், அப்படி நாம் மாறுபடவில்லை என்றால் பரலோக ராஜ்யம் நமக்கு சொந்தமில்லை. இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு அதிகாரி, ஒரு தலைவன் என்ன நினைக்கிறார் பாருங்க. இயேசுவிடத்தில் கேள்வி கேட்கிறாரு. அப்போது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. தேவ பிள்ளைகளே, இது அநேகருக்கு கன்ஃபியூஸாக இருக்கலாம். காரணம், இயேசு இந்த வார்த்தையை சொன்னார், எனக்கு மேலானவர் ஒருவர் இருக்கிறார் என்று, பிதா என்று சொல்லுகிறார். இது என்ன காரணம் என்றால், இயேசு சரீரமானது நமக்காக பாவ நிவாரண பலியின் பொருளாக இருக்கிறார். ஆனால் அவருக்குள் இருக்கிறவர் தேவன். அவர் மாத்திரமே பெரியவர் என்று நாம் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயோ என்றார். அதற்கு அவன், இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன் என்றார். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யமுள்ளவனானபடினால் இதை கேட்டபொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யமுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்க கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். ஆமென். தேவனால சகலமும் கூடும். தேவ பிள்ளைகளே, அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரரையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையும் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவ பிள்ளைகளே, நித்திய ஜீவனத்தை குறித்து இப்படியாக ரகசியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து இந்த ரகசியங்களை மனதில் வைத்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எவைகளும் நம்மோடு வருவதல்ல. நாம் இதை வெறுக்காவிட்டால் நித்திய ஜீவனை அடைய முடியாது.
அந்த பெரிய அதிகாரி ஐஸ்வர்யவானாக இருக்கிறான், அவனால் அதை விட மனசில்ல. எல்லா பாரம்பரியத்தையும் செய்திருந்தவன், ஆனால் தன்கிட்ட இருக்கிறதை எடுத்து தரித்திரருக்கு கொடுத்து வர மனசில்லை. இந்த பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். நம்முடைய ஜீவன் இந்த சரீரத்திலேருந்து வெளியே வரும்போது நம்ம எந்த ஒரு பொருளையும் நம்ம கூட வரப்போகிறது கிடையாது. அதனால் உலகத்தில் இருக்கும்போதே அனாதைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் தரித்திரர்களுக்கும் செய்ய வேண்டியதை நாம் செய்து கொண்டிருந்த போனால் கர்த்தருடைய ராஜ்யம் நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. உன் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், வாரி இறைத்தான் ஆனால் திருப்தியாக வாழ்ந்துட்டு போனான் என்று. கஞ்ச பிசினாரி பண்ணுவேன், அவன் வாழ முடியாமல் பாதியில் மரித்து போனான் என்று சொல்லுகிறது. அப்படியாக தேவனுடைய வார்த்தை நமக்கு ஜீவன் உள்ளது. இந்த நாட்களிலே நாம் இதை தியானித்து கடைப்பிடித்தோமானால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.